ஆ வந்துட்டு நல்ல கொத்தனார் ஆ நல்ல கொத்தனார் உனக்கு தெரியுமா? ஹரி, என்ன வேலை முடிஞ்சா? ஆ வீட்டு வேலையா? நல்ல கொத்தனார் நீ சொன்னோடனே அவரு உன்னைய பார்த்து ரொம்ப சந்தோஷம்ட்டாரு. ஹெல்ப் பண்ணல. ஆ ஆ நல்ல ஹெல்ப் பண்ணதுனால அப்படியா நீ சொல்றியா? நல்ல கொத்தனாரு. வேலபுரத்துல அம்மாவுக்கு குடில் அமைக்கும் பணி நடந்துட்டு இருக்கு. நீண்ட நாளுக்கு பிறகு அம்மாவுக்கு ஒரு அவங்களுக்காக தங்குறதுக்காக ஒரு வீடு இல்லாம இருந்துச்சு. இருந்த வீடை வந்து சகோதரிக்கு பயன்படுத்திட்டு இருக்கு. என்ன சூர்யா, ஹரி, என்ன வேலை நடக்குது? அம்மாவுக்கு வீடு கட்டுறாங்க. அப்படியா? ஆ என்ன வீடு? பெரிய வீடு. பெரிய வீடா? ஆ அம்மாவுக்கு. சரி சரி. இன்னைக்கு தான் வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஆமா, அப்பதான் கீழே கீழே சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஆ அம்மாவுக்கு வீடு கட்டணும். ஓ சரி சரி. மீனாட்சி வந்த நேரம் வீடு மடமடன்னு ஆகுது. என்ன சூர்யா, அம்மா, வீட்டு வேலையை சிறப்பா முடிச்சிருவியா? நான் எங்க அந்த முருகரை தான் முடிக்கணும். ஆ முருகன் தான் ஒரு ரூபத்துல 2 முடிச்சிருவார். 2 முறை இருக்கீங்கல்ல, அதனால முடிஞ்சிரு. என்ன சூர்யா? ஆ மீனாட்சி வந்தோடனே ஆ நான் போயிட்டு மீனாட்சி வந்தோடனே கோயிலை கட்டி ஆரம்பிச்சு முடிச்சிட்டோம். சரி. வேலை முடிச்சுட்டு வந்தோடனே கோயில் கட்ட வேலை நடந்து. அப்படியா? ஆ மீனாட்சி எல்லாம் மீனாட்சியோட யோகம்ன்ற. ஆ மீனாட்சி வந்த நேரம் நான் கோயிலை கட்டணும். அம்மாவுக்கு வீடை கட்டுறோம், அடுத்து கோயிலை கட்டுறோம். இப்ப கோயில் கட்டுறீங்களா வீடு கட்டுறீங்களா? இங்க அம்மா வீடு கட்டி அந்த சைடு ஃபுல்லா கோயிலை கட்டணும். அப்படியா? ஆ பரவாயில்லையே, நல்ல பிளானா இருக்கே. பண்ணிடுவோம். அம்மா சொன்ன மாதிரி நடக்குது. நடக்குமா? அம்மா சொன்னாங்க மீனாட்சி கோமியம் கோமானல கோமியம் பட்டோடனே கோயில் நடத்தி. ஆ கண்டிப்பா. மீனாட்சியோட யோகம் தான். மீனாட்சி தான் ஒரு முருகனை பெத்தெடுத்து கூப்பிட்டு வந்திருக்குல்ல. மீனாட்சி முருகனை பெத்தெடுத்து கூப்பிட்டு வந்துருச்சு. ஹரி, இந்த வேலையெல்லாம் சிறப்பா நடக்குதா? என்ன பண்றீங்க இப்ப? கம்பி ஊன்னி கயிறு கட்டுறீங்களா? நூல் கட்டுறது, நூல் கட்டி அளவு எடுக்கிறதா? ஆ வேலையெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்குது போல. கொத்தனார் எந்த ஊரு? அப்படியா? ஆ நல்ல கொத்தனார். ஆ நல்ல கொத்தனார் உனக்கு தெரியுமா? அப்பா தான் சொன்னாரு. ஆ அவர்கிட்டயே கேட்போம் நல்ல கொத்தனார்ன்ட்டு. என்னைய தம்பி என்னமோ நல்ல கொத்தனாரு அப்படின்றியா? டேய் எப்படா கண்டுபிடிச்சிருங்க கேட்டா அம்மா சொன்னாங்கன்றியா? ஏண்டா தெரிஞ்சிருச்சு உனக்கு? சரி, நீங்க 2 பேரும் சிங்கங்களை நம்பி வீடு வேலை உருவாயிட்டு இருக்கு. பரவாயில்லையே, நீங்களே கட்டி முடிச்சிருவீங்க போலையே பார்த்தா. சுறுசுறுப்பான ஆளுகளை தெரியுது. அப்படியா? ஹெல்ப் தான் எல்லாம். பாருங்க, அம்மாவுக்கு வீட்டு வேலை சிறப்பா நடந்துட்டு இருக்கு. இன்னும் 2 மாசத்துல ஐயா முடிச்சுட்டாரேன்னு இருக்காரு. ஒரு லட்சியமா வீட்டு வேலையை செய்ய போறோம். இது வரைக்கும் எத்தனையோ கொத்தனாரு வந்து அம்மாவை கஷ்டப்படுத்திருப்பாங்க. முருகன் ரூபத்துல ஒருத்தர் கொத்தனார் வந்திருக்காரு. ஒரு சாதனை வீடா எவ்வளவு சீக்கிரமா பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா பண்றதா சொல்லியிருக்காரு. காலம் எடுக்காம நம்மளும் சிறப்பா எதிர்பார்ப்போம். நன்றி. எல்லாம் நாகசக்தி முருகனோட பேரருள். அமாவாசை பௌர்ணமிக்கு
வரலாம் வாங்க. நம்ம பேரருள் அன்னதானம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான அன்னதானம் நம்ம அமாவாசையில வர இருக்கு. மாசி அமாவாசை அன்னதானம்.